அண்ணாமலை அவர்கள் ஒரு தேன்கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு தேன்கூட்டை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த தேன்கூட்டுல தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி பல தலைவர்கள் எல்லாமே பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு எளிதாக அந்த தேன்கூட்டின் மீது கல்ல தூக்கி அடிச்சு அந்த ஒரே நிமிடத்துல இருந்தவர்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே ஓடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா டெல்லி பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்ட ஒரு தலைவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு தான் இது டெல்லி பாஜக தலைமைக்கு தெரியும். அதனால தான் அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை அவர்கள் இங்க பேசியிருக்காங்க. முக்கியமான தலைவர்கள் பேசுவாங்கன்னு தகவல்களை முன் வச்சிருக்காங்க. ஆனாலும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நாங்க கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் இதுல மற்ற 3 பேரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. என்ன காரணம் அப்படின்னா, கொடுத்த உடனே அடுத்த நிமிடமே அண்ணாமலை களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. பல இளம் பெண்கள் எல்லாம் பதவிகளில் இருக்கும் போது, பாஜகவில் நீண்ட நெடிய காலம் பயணிக்கும் போது அவர்களுக்கு கொடுக்காமல் ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் தற்போது நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாஜக மட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த வேலையில களத்தை இறங்கிட்டாங்களா அப்படின்னா இறங்கியதாக எந்த ஒரு தடையுமே எதுவும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸிடம் அண்ணாமலை அவர்கள் போன்ல பேசிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்களிடம் என்ன சொல்றாருன்னா, பிஜேபியோட சீனியர் தலைவர்கள்லாம் இவங்க 2 பேர்ட்டையும் பேசுவாங்க, மீண்டும் கட்சியில இணைய போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் சொல்றாருல, அது எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருக்கும் போது பாஜக எந்த நிலையில இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது தமிழ்நாட்டில் தாமரையே மலராது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்த நிலையை மாற்றியவர் அண்ணாமலை அவர்கள். பாஜகவுக்கும் 18% வாக்கு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாமே தாமரை கொடி பறக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கியவர் அண்ணாமலை அவர்கள். ஆனால் தலைவர் மாற்றத்துக்கு பிறகு பாஜக எந்த நிலைமையில போனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் ஒரு தேன்கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு தேன்கூட்டை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த தேன்கூட்டுல தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி பல தலைவர்கள் எல்லாமே பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு எளிதாக அந்த தேன்கூட்டின் மீது கல்ல தூக்கி அடிச்சு அந்த ஒரே நிமிடத்துல கஷ்டப்பட்டு 3 ஆண்டுகளாக அண்ணாமலை அவர்களால் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சில மாதங்களுக்குள்ளாரவே இருந்தவர்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே ஓடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா டெல்லி பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்ட ஒரு தலைவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்க்கிறேன். இந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் பாஜகவுடைய மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம், ஆலோசனை கூட்டம் BL சந்தோஷ் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. இதுல தான் டீமா ஃபார்ம் பண்றாங்க, ஒரு 5 டீமா ஃபார்ம் பண்றாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவர். பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. புதிதாக வந்த தலைமையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல. இப்படியான சூழ்நிலை தான் அண்ணாமலை அவர்கள் நாம இயற்கை விவசாயத்துக்கு இறங்கிடலாம், ஒரு பால் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் அதற்கான வேலைகள்ல முயற்சிகள்ல வேகம் எடுத்து செயல்பட துவங்கியிருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு சென்றுகிட்டு இருக்கும் போதா அப்போ இதை சரி கட்டணும் அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மீண்டும் BL சந்தோஷ் அவர்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை நடப்பு அரசியல் குறித்து மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய வேலையில அதுக்கு ஒரு ஹெட்டா, அந்த டீமுக்கு ஒரு ஹெட்டா அண்ணாமலை செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், H ராஜா போன்றவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேலையை நாம கச்சிதமா செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா மாநிலத்துடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டீமுக்கான ஒரு தலைவர் தான். மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் தான் இருக்காங்க. அப்போ ஒரு உயரிய பதவியில இருந்த ஒருவர்
அவருக்கு வந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டு ஒரு போஸ்டிங் கொடுக்கும் போது, ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அவங்க திறம்பட செயல்பட மாட்டாங்க, அதிருப்தியில தான் இருப்பாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இதற்கு மாட்டு. பாஜக தலைமை எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க, என்ன சொல்றாங்க, அதை திறம்பட நாம செய்வோம். இப்ப பொறுப்பு கொடுத்த உடனே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா போக்கஸ் மீண்டும் பாஜக மீது விழ துவங்கி இருக்கிறது. யார் மூலமாக? அண்ணாமலை மூலமாக. இப்போ பாத்தீங்கன்னா எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் அண்ணாமலை பேசக்கூடிய விமர்சனங்கள் தான், ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக அண்ணாமலை பேசக்கூடிய விமர்சனங்கள் தான் அங்க முதல் நிலையில வந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்போ நயினா நாயந்தனை கடந்து அண்ணாமலை அவர்கள் எல்லா சேனல்கள்லையும், யூடியூப் சேனல்கள்லையும், சேட்டலைட் சேனல்கள்லையுமே வலம் வந்துட்டு இருக்காங்க, பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்து கொடுக்க தொடங்கிய நிமிடத்துல இருந்தா சரி பரவாயில்ல, பாஜக மீண்டும் கொஞ்சம் புத்துயிர் பெறக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு, அண்ணாமலை மூலமாக புத்துயிர் பெறுகிறது அப்படிங்கிற நிலையில அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவுல நீண்ட காலம் பயணித்தவர்கள் கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்த உடனேயே தன் கூட பயணித்தவர்கள், ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் பயணிச்சாங்க. அவங்ககிட்ட எல்லாமே தொலைபேசி மூலமாக நான் பேசியிருக்கேன், கூடிய விரைவில் அவர்களை சந்திச்சு கூட நான் பேசுவேன். முக்கியமான தலைவர்கள் அவர்களை சந்திச்சு பேசுவாங்க, அவங்களை மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாநில தலைவராக இருந்த நயினா நாயந்தன் அவர்களை பொறுத்தவரைக்கும் தலைவராக வந்த பிறகு இவங்க வெளியேறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறியவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில நயினா நாயந்தன் அவர்கள் வெற்றி அடையவில்லை, தோல்வி அப்படிங்கிற சொல்ல வெற்றி அடையல. இது டெல்லி பாஜக தலைமைக்கு தெரியும். அதனால தான் அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பாஜகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை அவர்கள் இங்க பேசியிருக்காங்க. முக்கியமான தலைவர்கள் பேசுவாங்கன்னு தகவல்களை முன் வச்சிருக்காங்க. ஆனாலும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நாங்க கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த நிலைக்கு போக போறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே சார், இப்போ டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி மீது தொடர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே தான் இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தினகரன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னா அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் பேசிட்டு இருக்காரு இப்படி இருக்க. இந்த சூழ்நிலையில இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட்டணியில வந்து இணையத்துக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குமா? இல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருக்காங்க. என்ன அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, அதிமுக கூட்டணில இவங்க கிடையாது, அதிமுக கூட்டணிக்குள்ள இவங்களை கொண்டு வர முடியாது. இவர்களுக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான, அதிமுகவுக்கும் இந்த 3 பேருக்கும் இடையில எந்த விதமான ஒட்டும் உறவும் கிடையாது. அதிமுகக்குள்ள இவங்களை கொண்டு வர முடியாது, ஒன்றுபட்ட அதிமுக கிடையாது. அதாவது அதிமுக இப்பவே ஒன்றுபட்டதான் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அதிமுகவே கிடையாது, உள்ள கொண்டு வர முடியாது. இதைத்தான் டெல்லிக்கு சென்றிருக்கும் போது கூட அமித்ஷாஜி அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக டெல்லி சோர்ஸ் தகவல் தெரிவிச்சுட்டு இருக்கு. அப்போ 3 பேரை உள்ள கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் நாம பேசியது போலதான் என்டிஏ கூட்டணியில பாஜக அணியில இவங்க பயணிப்பாங்க. இவங்ககிட்ட பாஜக தலைவர்கள் பேசும்போது அதிமுகவை விட்டுருங்க, பாஜக அணியில நீங்க இடம் பெற்றுங்க, உங்களுக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு நீங்க சென்று பிரச்சாரம் செய்யறீங்களா செய்யலையா, செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா பாஜக கூட்டணியில நீங்க பயணிக்கணும், பாஜக கூட பயணிக்கணும், பாஜக அதிமுக கூட பயணிக்கும். அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பாங்க. இப்படித்தான் அவங்க பேசுவாங்க. இந்த அடிப்படையில் பேசும்போதா இப்ப ஏற்கனவே சொன்ன போல டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுல வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகி பாஜக கூட்டணியில் வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விடுவார் அப்படிங்கிறதான் இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து நிபந்தனை அட்டு நாங்கள் இணைவதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவிக்கிறாங்க. அப்ப அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக பாஜகவில் 5 டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 5 டீம்ல வந்து இப்போ அண்ணாமலை தலைமை ஏற்றுக்கக்கூடிய அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பதவியின் அடிப்படையில் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் BL சந்தோஷ் அவர்கள் அந்த நிர்வாக கூட்டத்தில் கொடுத்து அடுத்த நிமிஷமே அண்ணாமலை களத்தில் இறங்கிட்டாங்க, வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. மீடியா போக்கஸ் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அண்ணாமலை சுற்றி தான் வளம் வந்துட்டு இருக்கு. ஆனா அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 பேரை ஒரு ஹெட்டா போட்டிருக்காங்க. வானதி சீனிவாசன் அவர்களை பெண்கள் சம்பந்தப்பட்ட, சிறுமிகள் சம்பந்தப்பட்ட, பாலியல் விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க ஹெட்டா போட்டிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த தலைவர்களை சந்தித்து அவருடைய ஆதரவு பாஜக பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு டீமுக்கு அவங்கள போட்டிருக்காங்க.
ஹெச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹெட்டா போட்டிருக்காங்க. இதுல வந்து மற்ற 3 பேரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. என்ன காரணம் அப்படின்னா, கொடுத்த உடனே அடுத்த நிமிடமே அண்ணாமலை களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. இந்த 3 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல ஹெச் ராஜா அவர்கள் கூட பரவாயில்ல, மீடியாக்கள்ல வந்து செய்திகளை வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹெச் ராஜா அவர்கள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சரியான பொறுப்பு தானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து விமர்சனமா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மீடியா சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும் போது அதுல யூத்துகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐடில படிச்சு ஒரு பெரிய நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு வரக்கூடியவங்க தான் அதிரடியா செயல்பட முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அளவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய திமுகவுடைய ஐடி விங்ஸ் வந்து பலம் பொருந்திய ஐடி விங்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அவ கட்சியுடைய ஐடி விங்ஸ் கடந்து பல நிறுவனங்களோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. கட்சியோட ஐடி விங்ஸை மட்டும் வச்சு நாம எதிரிகளை வீழ்த்த முடியாது. அதே நேரத்தில் பல நிறுவனங்கள் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பல நிறுவனங்களோடு டைப் பண்ணப்பட்டு செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பாஜகவுடைய இந்த சோசியல் மீடியா டீம் எந்த அளவுக்கு இருக்கணும்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹெச் ராஜா அவர்களை இதுக்கு பொறுப்பா போடுறாங்க அப்படின்னா, ஹெச் ராஜா குறித்து எந்த விமர்சனமும் எனக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நேர்மையான தலைவர், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த பொறுப்புக்கு சரியான நபரா, சோசியல் மீடியா குறித்து அவருக்கு அக்குவேறு ஆரிவேராக தெரியுமா அப்படிங்கும் போது இங்கதான் பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி குறித்த நாலேஜ் அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்ப இப்படியான ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணினாலும் அந்த டீமுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய நிலையில ஹெச் ராஜா அவர்கள் இருப்பார்களா, இருக்க முடியுமா, எதிரியுடைய சோசியல் மீடியா அட்டாக்க சமாளிக்க முடியுமா, பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்தவர், இப்போ இந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிற பதவியில வந்து இருக்காங்க. அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாஜக தலைமை அவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்ததா, இல்ல அவர் அடம்பிடிச்சு இந்த பொறுப்பை வாங்கி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பல இளைஞர்கள், பல இளம் பெண்கள் எல்லாம் பதவிகளில் இருக்கும் போது, பாஜகவில் நீண்ட நெடிய காலம் பயணிக்கும் போது அவர்களுக்கு கொடுக்காமல் ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் தற்போது நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாஜக மட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த வேலையில களத்தை இறங்கிட்டாங்களா அப்படின்னா, இறங்கியதாக எந்த ஒரு சுவடும் தடையுமே எதுவும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் அசுர வேகத்துல செயல்பட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை விட பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் அவர்களும் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. மற்ற டீம்களை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் கடந்த சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில செய்தியாளர்கள் மட்டத்தில் தெரிவிச்சாங்க, இறுதி நேரத்தில் கூட மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இறுதி நேரத்தில் மாற்றம் தருவதற்கு வந்து இது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல கூட கடைசி நேரத்தில் ஒரு மாற்றம் வரும், வெற்றி வந்து நம்ம பக்கம் திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் களமாடக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்கள் கூட எதிர்பார்ப்புல இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சரி இத்தனை ரன்னா நம்ம இத்தனை பால்ல அடிச்சிடலாம், கடைசி ஒரு பால்ல ஒரு 3 ரன் அடிக்கணும், 4 ரன் அடிக்கணும், 5 ரன் அடிக்கணும், 6 ரன்னா கூட நம்ம அடிச்சிடலாம், ஒரு பாலுக்கு 6 ரன்னா கூட அடிச்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு 20 ரன் அடிக்கணும் ஒரே பால்ல அப்படின்னா அந்த நம்பிக்கை போய்விடும். ஆனா இது வந்து தேர்தல் களம். இறுதியில வந்து பாத்தீங்கன்னா எந்த மாற்றம் வந்தும் அது வந்து மாற்றத்தை உருவாக்க போறது கிடையாது. மாற்றம் அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்கூட்டிய நிலையில் தான் ஒரு மாற்றம் வரணும். அதாவது ஒரு அலையன்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபார்ம் பண்றது, அல்லது வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் இங்க வந்து கூட்டணியில் இணைகிறாங்க, இது போன்ற ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னா பல மாதங்களுக்கு முந்தைய நிலையில வந்தா தான் அந்த கட்சிகள் இணைந்து செயல்பட முடியும். அப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இறுதியில மாற்றம் வரும், கடைசியில மாற்றம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து ஒரு பயனில்லாத ஒரு பேச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க முடிகிறது. பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை தன்னுடைய பணியை சிறப்பா செய்யறாங்க. அண்ணாமலை ஒரு முயற்சி எப்படியும் 100% கிடைக்கலனாலும் 50% பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட நாம எடுத்துக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.